ஸ்டாலின் வீட்டில் திடீர் மரணம். அதிர்ச்சியில் குவிந்த திமுக தொண்டர்கள், உறவினர்கள் அதிர்ச்சி. ராஜஸ்தான் முன்னாள் முதல்வரும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவருமான அசோக் கெலாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது தற்போது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராஜஸ்தான் முதல்வராக இருந்தவர்தான் அசோக் கெலாட். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரான இவர் சோனியா காந்திக்கு மிகவும் நெருக்கமானவரும் கூட. இந்த சூழ்நிலையில் தான் கடந்த ஆண்டு இறுதியில் ராஜஸ்தான் மாநிலத்துக்கு சட்டசபை தேர்தலும் நடந்து முடிந்தது. இந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தோல்வியடைந்தது. பாஜக வென்று ராஜஸ்தானில் ஆட்சியை பிடித்தது. இந்த நிலையில் தற்போது காங்கிரஸ் தலைவர்கள் நாடாளுமன்ற தேர்தலுக்கான பணியை மேற்கொண்டும் வருகின்றனர். இத்தகைய சூழலில் அசோக் கெலாட்டுக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளதாம். காய்ச்சல் ஏற்பட்டதாக கூறப்பட்டு வந்த நிலையில் அவர் திடீரென மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறதாம். இந்த பரிசோதனையில் கூட அசோக் கெலாட்டுக்கு கொரோனா மற்றும் பன்றிக் காய்ச்சல் இருப்பதும் தெரிய வந்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் அது மட்டுமில்லாமல் அவரது உடலில் ஆக்சிஜனின் அளவு குறைந்திருந்த நிலையில் அதற்கான தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இருப்பினும் கூட அவரது உடல்நலம் சீராக இருப்பதாகவும் மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டும் வருகிறது. இந்த நிலையில் சமூக வலைதளங்களில் கெலாட் அவர்களுக்கு உடல்நிலை சீராக இல்லாமல் இருப்பதாகவும் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் அவரது உடல்நிலைக்கு பாதிப்பு ஏற்படும் சூழ்நிலை இருப்பதாகவுமே சில தவறான தகவல்கள் பரவி வருவதாகவும் சொல்லப்படுகிறது. அந்த வகையில் இன்னொரு பக்கமோ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களின் உறவினர் தான் இறந்துவிட்டார் என்றும் சில தவறான தகவல்கள் பரவுனதால் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி வருவதாகவும் சொல்லப்படுகிறது.